இயேசுவுக்கே புகழ். இன்றைய இறைவார்த்தைகளை சுருக்கமாக தியானித்து ஜெபிப்போம். இன்று திருவருகை காலத்தின் 3ஆம் வாரத்தின் புதன்கிழமை. இயேசு வழங்கும் நம்பிக்கையும் சமாதானமும் நிறைந்த இந்த வேளையில் அவர் அருளும் மகிழ்ச்சி குறித்து இன்று நாம் தியானிக்கிறோம். இறைவாக்கினர் எசாயா தெய்வீக ஒளி, மீட்பு மற்றும் நம்பிக்கை பற்றிய சக்தி வாய்ந்த உருவகங்களை பயன்படுத்தியதால் அவர் பெரும்பாலும் ஒளியின் கவிஞர் என்று குறிப்பிடப்படுகிறார் என்பதை பார்க்கிறோம். இறைவாக்கினர் எரேமியாவுக்கு இத்தகைய அடைமொழி கொடுக்கப்படவில்லை என்றாலும் அவரை நாம் நீதியின் கவிஞர் என்று அழைப்பது என்னை பொறுத்தவரையில் சரியானதே. ஏனென்றால் அவருடைய முதன்மை செய்தி நீதியின் அவசியத்தை இடைவிடாமல் வலியுறுத்துகிறது என்று பார்க்கிறோம். மேலும் அவருடைய இறைவாக்கு அவருடைய காலகட்டத்தில் தார்மீக சீரழிவையும் சமூக அநீதிகளையும் கண்டிக்கிறது. இன்று தாவீதின் குலத்தில் வரவிருக்கும் நம்முடைய நீதியின் ஆண்டவர் என்று அழைக்கப்படும் ஒரு நீதியுள்ள அரசரை பற்றிய எரேமியாவின் இறைவாக்கை நாம் தியானிக்கிறோம். அவர் யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் நீதியையும் பாதுகாப்பையும் மறு சீரமைப்பையும் கொண்டு வருவார் என்று எரேமியா இறைவாக்குரைக்கிறார். அவருடைய இறைவாக்கு இயேசுவாகிய மெசியாவை பற்றியது. மெசியா ஞானமும் நீதியும் தெய்வ பக்தியும் உள்ள ஒரு ஆட்சியாளர். மேலும் அவர் அனைவரையும் மீட்பின் செயல்களால் ஒன்று சேர்ப்பார். மெசியா எல்லா தேசங்களிலும் உள்ள தம்முடைய விசுவாசிகளுக்கு, அதாவது புதிய இஸ்ரேல் என்று சொல்லும்படிக்கு ஆவிக்குரிய விடுதலையை அளிப்பார். இதைத்தான் நாம் பார்க்கிறோம். நீதியின் அரசர் நம்மிடம் உருவாகப் போகிறார். எல்லா விதமான இருளையும் தவறுகளையும் ஒழித்து நமக்கு ஒரு பாதுகாப்பையும் மறு சீரமைப்பையும் கொண்டு வருகிறார் என்ற நம்பிக்கையை எரேமியா முதல் வாசகத்தில் விதைத்துவிட்டு சென்றிருக்கிறார். இதை 23வது அதிகாரத்தில் 5 முதல் 8 வரையுள்ள இறை வார்த்தைகளை குறித்து நீங்கள் தியானிக்கலாம். அடுத்து இன்றைய நற்செய்தி இயேசுவின் அற்புத கருத்தரிப்பையும் பிறப்பையும் விவரிக்கிறது. மத்தேயு 1வது அதிகாரத்தில் 18 முதல் 25 முடிய உள்ள இறை வார்த்தைகளை படித்து தியானியுங்கள். மரியா யோசேப்புக்கு மணமுடிக்க நிச்சயிக்கப்பட்டிருந்தாலும் அவள் தெய்வீக திட்டத்தை ஏற்றுக்கொண்டாள். மேலும் அவள் மெசியாவை கருத்தரித்திருந்தாள். ஏனென்றால் எரேமியாவின் இறைவாக்கு இவ்வாறாக நிறைவேற வேண்டும் என்று இறைவன் விருப்பப்பட்டதால் இதுதான் இங்கே நடந்தது. அந்த மெசியாவுக்கு மரியாவின் இரத்த வம்சத்திலிருந்து தாய்வழி மரபணு தொடர்பு இருப்பதாக நேரடியாக தெரியவில்லை. ஆனால் தூய ஆவியானவர் மரியாவின் மேல் வந்தார். உன்னதமானவருடைய வல்லமை அவள் மேல் நிழலிட்டது. மரியாவின் கருப்பையில் இறைவனுடைய மகனாக வளரவிருந்த ஒரு தூய கருவை கொண்டு வந்தது. தெய்வீக திட்டத்தை பற்றி அறியாததால் மரியா கர்ப்பமாக இருப்பதைக் கண்ட அவளை சுற்றியிருந்த அனைவரும் அவளை கேள்வி கேட்டிருக்க வேண்டும், அவளை குற்றம் சாட்டியிருக்க வேண்டும், சபித்திருக்க வேண்டும். யோசேப்போ ஒரு நேர்மையாளர். ஆனால் சந்தேகத்தின் தருணங்களிலும் ஒருவேளை வேதனையிலும் அவரும் தானாகவே கலக்கமடைய தொடங்கியிருக்கலாம். யோசேப்பு தன் திருமண ஒப்பந்தத்தை அமைதியாக முறித்து கொள்ள விரும்பினார் என்று படிக்கிறோம். இருப்பினும் இறைவனுடைய தூதர் யோசேப்பின் கனவில் உண்மையை வெளிப்படுத்தி மரியாவை அவருடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ளவும் மகனுக்கு இயேசு என்று, அதாவது இரட்சகர் என்று பொருள்படுமாறு இயேசு என்று பெயரிடவும் கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். யோசேப்பு இறைவனை முழுமையாக நம்பிய ஒரு தருணம் இது. அவரை இறைவனுடைய இருதயத்திற்குள் மிக அருகில் கொண்டு சென்ற தருணம். கடவுள் என்னவெல்லாம் சொன்னாரோ அவற்றையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். மரியாளைப் போலவே, மரியா சொன்னதைப் போலவே
அவரும் ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் நேர்மையாளர். மரியாவை ஏற்றுக்கொண்டதன் மூலம் யோசேப்பு இறைவனுடைய அற்புதமான செயலால் மரியாவுக்குள் கருவாக எழுந்திருந்த இயேசுவை உணர்ந்து அன்போடு ஏற்றுக்கொண்டார். இறைவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதைத்தான் இறை தூதர் மரியாவிடம் சொன்னதும் கூட. இவ்விதமாகவே இம்மானுவேல் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்ற எசாயாவின் இறைவாக்கு நிறைவேறிற்று என்று பார்க்கிறோம். திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுகிறார், தன்னார்வ கீழ்ப்படிதலுடன் கடவுளால் வழிநடத்தப்பட நாம் இறைவனை அனுமதிக்குமாறு யோசேப்பு நமக்கு கற்பிக்கிறார் என்று. சிறிது சிந்தித்து பார்ப்போம், ஏன் அவ்வாறு திருத்தந்தை கூறுகிறார். நாம் இறைவனுடன் கீழ்ப்படிதலுடன் இருந்தோம் என்றால் கடவுள் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று நாம் விரும்பினால் நாம் இறைவனை அனுமதிக்க வேண்டும். எப்படி அனுமதிக்க வேண்டும்? நேர்மையாளராக இருக்க வேண்டும். தவறான காரியங்களை குறித்தோ நம் அயலாரை குறித்தோ அடுத்தடுத்த குடும்பங்களில் இல்லை நம் உறவினர்கள் மத்தியில் நம் ஆலயங்களில் மற்றவர்களை பற்றி நாம் எதுவும் தவறாக பேசக்கூடாது. நமக்கு தெரியாது என்ன நடந்தது என்று. ஆனால் இக்காலகட்டத்தில் பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் கூடி பேசுவதெல்லாம் யார் யாருக்கு என்னென்ன தொடர்பு, இந்த குடும்பத்தில் என்ன நடக்கிறது, இந்த குடும்பம் எப்படி சிதையுண்டு போகிறது. மிகுந்த ஆர்வம், ஒரு திரைப்படம் பார்ப்பது போல ஒரு தன்னார்வம் நமக்குள் இருக்கிறதை பார்க்கிறோம். இது சாத்தானுடைய சோதனை. நாம் என்று இறைவனை ஏற்றுக்கொண்டோமோ, நாம் என்று இறை வார்த்தைகளை உணர்ந்து படிக்கிறோமோ, அதே தருணத்திலே நாம் கடந்த நாட்களில் பேசியது போல இதயம் மட்டுமல்ல, நம்முடைய உதடுகளும் எசாயாவைப் போல பரிசுத்த ஆவியின் தீயினால் புடமிடப்பட வேண்டும். தவறான காரியங்களை குறித்து நாம் பேசக்கூடாது. சற்று சிந்தித்து பாருங்கள், யோசேப்பு எவ்வளவு தவறாக நினைத்திருக்கலாம் மரியாவை குறித்து என்று. அழகான பெண், திருமண ஒப்பந்தமானவர், கர்ப்பத்தில் இருக்கிறார். எப்படி அவரால் ஏற்றுக்கொள்ள முடியும்? நாம் ஏற்றுக்கொள்வோமா? இறைவனே நம்மிடம் வந்து பேசினாலும் நாம் அதை சாதாரண கனவு என்று கடந்து போவோம் அல்லவா? அப்படி என்றால் நாம் ஏன் ஒவ்வொருவரையும் பற்றி தவறாக பேசிக் கொண்டிருக்கிறோம்? இதை நாம் விட்டுவிட்டோம் என்றால் கண்டிப்பாக யோசேப்புவை போலவே நாமும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு அதே கடவுளை நாம் அனுமதிக்கும் போது அவர் நம்மிடம் வந்து பேசுவார். இதுதான் நிதர்சனமான உண்மை. நாமே நம்முடைய மீட்புக்கு தடையாக இருந்து கொண்டிருக்கிறோம். நம் கனவிலும் மட்டுமல்ல, கண்டிப்பாக இறைவன் எப்பொழுதெல்லாம் நீங்கள் தியானிக்கிறீர்களோ உங்களிடம் பேசுவார். அதற்கு தடையாக உள்ள காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டும் என்று யோசேப்பின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளலாம் என்பதையே திருத்தந்தை பிரான்சிஸ் எடுத்துரைக்கிறார். மெசியா இயேசுவின் வாழ்வில் யோசேப்பின் பங்கு என்ன என்று நாம் சிந்திக்கும் பொழுது திருமுழுக்கு யோவானின் பங்கை போன்றது. அவர் வந்தார், சென்றார். அவரை பற்றி அதிகம் நாம் பேசுவதில்லை. இதை போலத்தான் நம் வாழ்க்கையும் இருக்க வேண்டும். யோசேப்பு என்ன செய்தார்? இயேசுவை வளர்த்தார். இயேசுவையும் மரியாவையும் ஒரு குடும்பமாக அரவணைத்தார். அவர்களை வழிநடத்தி சென்றார். ஏனென்றால் கர்த்தருடைய மீட்பு, இறைவனுடைய மீட்பு நம்முடைய குலத்தை மட்டுமல்லாது புற இனத்தாருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற உன்னதமான நம்பிக்கை அவருக்குள் வேரூன்றியிருந்தது. அந்த காலகட்டத்தில் அனைவரும் இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள்.
பிரார்த்திப்பவர்கள் எல்லா யூதர்களும், உண்மையானவர்கள் எல்லோரும் இதை குறித்துதான் அவர்கள் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த 400 வருடமாக அமைதியாக இருந்த காலகட்டத்தில் மலாக்கியாவுக்கு பின்பு அவர்கள் இதற்காக காத்துக்கொண்டே இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். யோசேப்பும் அதில் ஒருவர், திருமுழுக்கு யோவான் இன்னொருவர். யோவானைப் போலவே யோசேப்பும் கடவுள் தனக்கு பணித்ததை செவ்வனே செய்து முடித்த பின்னர் இயேசுவின் திருப்பணி துவங்கும் முன்னரே இறைவனடி சேர்ந்தார் என்று பார்க்கிறோம். அவரை குறித்து அதிகமான செய்திகள் திருவிவிலியத்தில் இல்லை. ஏனென்றால் இங்கு பிரதானமான செய்தி மீட்பை பற்றியது, இயேசுவை பற்றியது. அதை தவிர்த்து சில நேரங்களில் பல சபைகளில், கத்தோலிக்கர்களாக இருக்கலாம், இல்ல பிரிவினை சபைகளில் இருக்கலாம், தவறாக பேசிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு உண்மை தெரிய வேண்டும், என்ன நடந்தது அங்கு? திருமண ஒப்பந்தம் முறியவில்லை, சரி. அவர் ஏற்றுக்கொண்டார், சரி. இயேசுவை வளர்த்தார், சரி. பின்பு யோசேப்பும் மரியாவும் உறவு கொண்டார்களா? இதுதானா நமக்கு தேவை? அவர் கூட இருந்தவர்கள் யாரெல்லாம்? அவருடைய சகோதர சகோதரிகள் யாரெல்லாம்? அப்படி என்றால் மரியா மீண்டும் பாவத்திற்குள் வந்தாரா? உறவு கொண்டாரா? இது என்ன ஒரு சோதனை! இதுவா இங்கு முக்கியமான செய்தி? இப்படித்தானே நாமும் பிறரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இவருக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு என்று. இப்படித்தானே ஒவ்வொருவரும் மரியாவை நிந்தித்திருப்பார்கள். நாம் மீட்பரை நோக்கி நடக்க வேண்டுமென்றால், நாம் மீட்பின் பாதையில் நடக்க வேண்டுமென்றால், நாம் இயேசுவை நோக்கி செல்ல வேண்டுமென்றால், நாம் உண்மையிலே கிறிஸ்தவளாக நாம் வாழ வேண்டுமென்றால் தேவையானவற்றை மட்டும்தான் நாம் நோக்க வேண்டும், தேவையில்லாதவற்றை அல்ல. இதைத்தான் நாம் இன்று விவிலியத்திலும் பார்க்கிறோம். யோசேப்பை பற்றி, அவர் செய்த காரியங்களை பற்றி மட்டும்தான் நாம் படிக்கிறோம், வேறு எந்த செய்தியும் அல்ல. செய்ய வேண்ட காரியங்களை செவனே செய்து முடித்தார், இறைவனடி சேர்ந்தார். என்ன ஒரு அற்புதமான வாழ்க்கை அது! கனவுகளில் யோசேப்புக்கு கிடைத்த தேவதூதர்களின் தரிசனங்கள் நாம் கடவுளுக்கு உண்மையாகவும் நெருக்கமாகவும் இருக்க வேண்டும் என்றும், மனித ரீதியான சந்தேகங்களால் நாம் சூழப்படும் பொழுது அவர் நம்மை சந்தித்து, கடவுள் நம்மை சந்தித்து வழிநடத்த அவரையே நாம் அனுமதிக்க வேண்டும் என்றும் நமக்கு கூறுகின்றன. சிந்தித்து பாருங்கள், நம்மையே படைத்து, நமக்காக எல்லாவற்றையும் படைத்து நம்மை வழி நடத்துகிற கடவுள் நம்முடைய இதய கதவுகளை தட்டிக்கொண்டு நம்முடைய மனம் திரும்புதலுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் நாம் அவரை அனுமதித்தோம் என்றால் நமக்கு மீட்பு கிடைக்கும். ஆனால் நம்மை வழிநடத்த நாம் அவருக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். இது நம் மனித மூளைக்கு எட்டாத காரியம். நாம் தான் அகங்காரம் கொண்டு என்னுடைய மனைவி எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளை எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய கணவர் எப்படி இருக்க வேண்டும் என்று அதிகாரத்தோடு நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவனிடம் அந்த அதிகாரம் இல்லை. He has given a free will. உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கொள்ளுங்கள், நீங்களே செய்து கொள்ளுங்கள் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சுய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சுய கட்டுப்பாடு நமக்கு தேவை என்பதை நாம் தான் உணர வேண்டும். இறைவனை நோக்கி செல்ல வேண்டும் என்பதை நாம் தான் உணர வேண்டும். நம் பிள்ளைகள் எல்லாம் இந்த காலகட்டங்களிலே எங்கெல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள். நான் அதை பற்றி படிக்க வேண்டும், இதை பற்றி படிக்க வேண்டும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று எத்தனையோ விதங்களிலே நான் விண்வெளிக்கு செல்ல வேண்டும், அங்கே செல்ல வேண்டும், இங்கே செல்ல வேண்டும் என்று. ஆனால் அந்த இறைவனை நம் வாழ்வில் நாம் அனுமதிக்கிறோமா? நாம் இப்படி இருப்பதற்கு காரணமே அவர்தானே என்று நாம் உணர்கிறோமா? இதுதான் ஒரு முக்கியமான சிந்தனை என்று. யோசேப்பின் வாழ்க்கையை நினைப்போம், அந்த எளிமையை நினைப்போம். கண்டிப்பாக நமக்குள் ஒரு மனமாற்றம் என்று வர வேண்டும். நாம் நம்முடைய சொந்த புரிதலை சார்ந்திருக்க கூடாது. அப்படி இருந்தால் இந்த படைப்பின் நோக்கமே அழிந்துவிடும். நம்முடைய ஆத்துமங்கள் அழிந்துவிட நாமே காரணமாக இருக்கக்கூடாது.
தேவன் நமக்காக கண்ணீர் சிந்த நாம் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. நம்மை குறித்து அவர் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இது ஒரு மகிழ்ச்சியின் காலம், மகிழ்ச்சியின் வாரம். இதுதான் முக்கியமான செய்தி என்று கண்களை மூடி ஜெபிப்போமா? ஜெபிப்பதற்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட 4 அல்லது 5 இறை வார்த்தைகளை நான் கூறுகிறேன். எதிலிருந்து எடுக்கப்பட்டது என்பது முக்கியமல்ல, அதை நீங்கள் படித்துக் கொள்ளலாம். கண்களை மூடி சிந்தியுங்கள். நான் சொல்லும் பொழுது, நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்ற செய்வேன் என்று எரேமியா இறைவாக்குரைக்கிறார். தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்ற செய்வேன். நீதியின் மீட்பர், புதிதாக வந்தவர். இரண்டாவதாக அவர் கூறும் இறைவாக்கு, ஆண்டவரே நமது நீதி. இஸ்ரவேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி வாழும் ஆண்டவர் மேல் ஆணை. வாழும் ஆண்டவர் மேல் ஆணை. அவர் இறந்த ஆண்டவர் அல்ல, உயிருடன் வாழும் ஆண்டவர் மேல் ஆணையாக நாம் நம்முடைய நாட்டில் வாழ வேண்டும். நாம் இறைவனுடன் வாழ வேண்டும். ஏனென்றால் ஆண்டவரே நமது நீதி, அவரே நமது நீதியுள்ள தளிர். இது ஒரு முக்கியமான இறைவாக்கு. திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது, அவர் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. மீண்டும் நீதிக்கே வருகிறோம். மீட்பர் நம்மை நீதியோடு ஆழ்வாராக. புதிதாக வரக்கூடிய வந்துவிட்டு சென்ற இயேசு என்னும் மீட்பர் நம்மை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு, அதாவது எங்களுக்கு நீதி தீர்ப்பு வழங்குவராக. அப்படி என்றால் நமக்கு நீதி தீர்ப்பு கொடுக்கும் வகையில், நல்ல நீதி தீர்ப்பு கொடுக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்றால், நாம் இன்று உடைந்தவர்களாக, மனம் திரும்பியவர்களாக, எளியோராக இருக்கின்றோமா? அதை குறித்து தான் அவர் சொல்கிறார். அடுத்து மத்தேயு நற்செய்தியில் நாம் படித்தது, மரியா கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான், வேறு எந்த காரணத்தினாலும் அல்ல. மனித மூளைக்கு எட்டாத காரியம். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு நீர் இயேசு என்று பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார். இயேசு என்றால் இதுதான், மீட்பர், பாவங்களிலிருந்து மீட்பார். இயேசுக்கே புகழ். ஹல்லேலூயாவே, ஹல்லேலூயா. மகிமையும் துதியும் அவருக்கே உண்டாகட்டும். கண்களை மூடி ஜெபியுங்கள். பிரார்த்திக்கிற நேரத்தில் மனதில் இருத்துங்கள், எரேமியாவின் தீர்க்கதரிசனத்தையும் யோசேப்புடைய நீதித்தன்மையுடைய எளிமையையும் கடவுளை அனுமதித்ததையும் குறித்து இன்று மனதில் இருத்தி பிரார்த்திப்போம். இஸ்ரவேல் குடும்பத்தின் தலைவரே, சீனாய் மலை மீது மோசேக்கு திரு சட்டம் கொடுத்தவரே, திருக்கரம் நீட்டி எங்களை மீட்க வந்திருக்கிறீர். உம்மை ஆராதிக்கிறோம். தாவீதின் மகனே, நீதியின் ஆண்டவரே, பகை, போர் மற்றும் ஒடுக்குமுறை காரணமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பகரமான காலங்களுக்கு மத்தியில் உம்முடைய இறைவாக்கை நிறைவேற்றியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய தெய்வீக பிறப்பு மனித புரிதலுக்கு அப்பாற்பட்டதும் அற்புதமானதுமாகும். ஏனென்றால் உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. இம்மானுவேல் ஆகிய நீர் எங்களுடன் இருப்பதால் எங்கள் நீதியான செயல்களுக்காக நாங்கள் அற்புதமாக உம்முடைய கிருபையையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று ஒடுக்குமுறையிலிருந்தும் நொறுங்குதலிருந்தும் நாங்கள் விடுவிக்கப்படுவோமாக. எங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் யோசேப்பை போலவே நாங்கள் எப்பொழுதும் நீதியுள்ளவர்களாக இருக்கவும், அவரைப் போலவே நாங்கள் கனவு காணவும், அவரைப் போலவே தெய்வீக தரிசனங்களை பெறவும் எங்களுக்கு உதவி செய்யும்.
மனித சந்தேகங்கள் ஏற்படும் நேரத்திலும் யோசேப்பைப் போலவே நாங்களும் உம்முடைய தலையீட்டை நாடுகிறோம். அதனால் நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு விலகாமல் என்றென்றும் உம்மில் களி கூறுவோமாக. யோசேப்பைப் போலவே நீர் எமக்கு அளித்த பணிகளை செவ்வனே முடித்த பின்பு மற்றவர்களுடன் நீர் செயல்படுவதற்கு ஏதுவாக எம்மை விட ஒடுக்கப்பட்டோருக்கும் இளைய தலைமுறைகளுக்கும் நாங்கள் இடம் கொடுத்துவிட்டு உம்மிடத்தில் முழு நம்பிக்கை வைத்து எங்களுடைய நித்திய வீட்டிற்கு செல்ல தகுதி பெற எம்மை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் மன்றாடுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இறையன்பின் காலை வணக்கங்கள். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான, மகிழ்ச்சியான, பாதுகாப்பான, உடல் உள்ள ஆன்ம நலம் சிறந்திடும் வெற்றிகரமான நாளாக அமைய என் இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் பெயரில் வாழ்த்துகிறேன். நேரம் கிடைக்கும் பொழுது இன்றைய நற்செய்தியை முழுமையாக படியுங்கள். நன்றி.